குறியிலக்கு மேலாண்மையின் குறிக்கோள்கள் என்ன? அளவிடுதல் மற்றும் செயல்திறன்களை மதிப்பிடுதல். அமைப்பின் குறிக்கோளுடன் தனிப்பட்ட செயல்திறனை தொடர்புபடுத்துதல். விதிவிலக்கு மேலாண்மையின் பொருளை எடுத்துக் கூறுக. நெறிமுறைகளில் இருந்து விலகிப் போகும் நிகழ்வுகளை அடையாளம் காண்பதற்கும் கையாள்வதற்கும் கவனம் செலுத்துகின்ற வணிக நிர்வாகத்தின் ஒரு பணியாகும். குறிகளுக்கு மேலாண்மையின் ஏதேனும் 2 நன்மைகளை குறிப்பிடுக. செயல்திறன் முறையை மதிப்பீடு செய்யப்படுகிறது. அதிகார பகிர்வு எளிதாக செய்யப்படுகிறது. முக்கிய முடிவு பகுதிகள். KRA என்பது என்ன? இது ஒரு அமைப்பின் வலிமையை குறிக்கின்றது. இலாபம், சந்தை நிலவரம், புதிய கண்டுபிடிப்புகள் போன்றவை முக்கிய முடிவு பகுதிகளுக்கு உதாரணங்கள் ஆகும். அமைப்பு நிறுவனங்களின் கூறுகள் யாவை? ஒழுங்காற்று நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள், நிதி சந்தை, நிதிசார் சேவைகள். உடனடி சந்தை என்றால் என்ன? ஆவணங்கள் வழங்கலும் லோக்கல் ரொக்கம் பெறுதலும் உடனடியாக நடைபெறும் சந்தை. தீர்வு உடனடியாக நடைபெறுகிறது. கடன் சந்தை என்றால் என்ன? கடன் கருவிகளை வர்த்தகம் செய்யும் நிதி சந்தை. அரசு பத்திரங்கள் அல்லது பிணையங்கள்.